Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரமஸான் கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அன்றைக்கு எடுத்த சில கிளிப்ஸஸ் தான் நான் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் போல கொஞ்சம் லேட்டாகிட்டுன்றதால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஹிட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுற வேலை மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருந்தாங்க அந்த டைமில். அப்போ நாங்கள் போயிட்டு ஒரு ½ hour மாதிரி பாங்கு சொல்கிறதுக்கு டைம் ஆகினனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து நோன்பு திறந்தோம். அப்போ அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமஸான்ன்றதால எங்களை புள்ளியோலையும் கூட்டி கொண்டு தான் போயிட்டு இருந்தோம். புள்ளியோலையும் வச்சுட்டு போவேல சுற்றியும். அப்போ நிறைய பேர்கிட்ட ஹஸ்பண்ட்மார்களும் வந்திருந்தாங்க அந்த அன்றைக்கு இஃப்தாருக்கு. அப்போ இது எங்களை ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஃப்ரூட் ஒரு ஷார்ட் ஹீட் அந்த மாதிரி வச்சு சஞ்சா ஈச்சப்பழம் கூழ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு நாங்கள் எல்லோரும் சுற்றி வர இருந்து நோன்பு திறந்தோம். அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட பிள்ளையோலும் எங்களோட இருந்து நோன்பு திறந்து ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் சின்னத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்த மாதிரி எங்களோட பிள்ளையோலும் ஒன்றாகிக்கிறே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போ ஹஸ்பண்ட்மார்கள் ஒரு 3-4 பேர் தான் இந்தியன்றதால அவங்க ரூம்லேயே நோம்பு திறந்தாங்க. நாங்கள் ஹாலில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து இந்த கிளிப்ஸை நான் எடுத்த காரணம் இந்த பியாங்கோப்பையெல்லாம் நான் தான் கழுவினேன். நான் போய்ட்டு ஒரு வேலையும் செய்யலைன்னு யாருக்கும் சொல்லலான்றதுக்கு சுட்டியில் இதை ஒன்று ஷூட் பண்ணி வச்சுக்கொண்டேன். இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாக போகிறாங்க. இந்த பியாங்கோப்பையை மட்டும் கழுவிட்டு இந்த கிளிப்பை எடுத்து போட்டிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லோரும் நோன்பு திறந்து முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தொழுவிச்சார் mahrib. அப்போ எல்லோரும் பிரிக்க நின்று mahrib திறந்தோம். நாங்கள் எங்களோட பிள்ளையோட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அப்போ கட்டாயம் ஃப்ரெண்டோட எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் சேர போப்பலையும் எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் ஒன்றாயிருந்து செய்ய இயலும். தொழுகிறது இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிகள் வைக்கிறது அந்த மாதிரி. இப்போ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் நோம்புனால ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு இஃப்தார் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் தொழுந்து முடிஞ்சு எல்லோரும் கொஞ்சம் ரூமில் இருந்து பேசிக்கொண்டு இருந்தவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் தொழுந்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம். டின்னர் அந்த அன்றைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு பருப்பு களியா பெரிய கொச்சிக்காய் சம்பல் செஞ்சு சிக்கன் கிரேவி அதுவோடு தான் வச்சுருந்தேன். டெசர்ட்க்கு புடின் வச்சுருந்தாங்க. அந்தாண்டு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டுக்கு எங்களோட புள்ளியோலெல்லாம் இருப்பாட்டி நாங்கள் தின்ன கொடுத்தோம். புள்ளியோல் பாய்ஸ் எல்லாம் இருந்து ஒரு சவானுக்கு திண்டாங்க. கேர்ள்ஸ் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்து 2-3 பேர் உட்காந்து திண்டாங்க. மற்றவங்க எல்லாம் மிச்சம் சின்ன புள்ளியோல்ன்றதால உம்மமார்கள் தீத்தி விடணுமென்றதால தின்ன பொப்புளையை தீத்தி விடுவோம்னு வச்சுட்டாங்க. எங்களோட மகதியும் இது ஃபஸ்ட் டைம் தான் அவர் கையை போட்டு தின்று சவானில். இல்லாட்டி எப்போயுமே நான் தான் அவருக்கு தேத்தி விடுவேன். இப்போ அவர் மாசியாக இருந்து திண்டார் அந்த அன்றைக்கு. அப்போ இந்த உட்காந்து கொண்டிருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இந்த இஃப்தாரை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தே அப்போ அவள் உட்காந்து எல்லாம் சாப்பாடு பரத்துற வேலையிருந்து எல்லாம் நிறைய வேலை அவங்க முன்னுக்கு செஞ்சாங்க. அப்போ இவ்வளோ தான் கிளிப்ஸ். கட்டாயம் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.